ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். எங்கள் நிலமையை பாருங்கள். நடு இருட்டில் 8:30 மணி நைட்டு சிலிண்டர் தீர்ந்து போச்சு. சிலிண்டர் ஏற்கனவே காலியாக போய் 4 நாள் ஆச்சு. அப்படியுமே புக் பண்ணி வாங்கவே இல்லை. 100 ரூபாய்க்கு போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த 100 ரூபாய்க்கு பிடிச்சது ஒரு 2-3 நாளைக்கு வந்துச்சு. அது மறுபடியும் தீர்ந்து போச்சு. இப்போ என்னாச்சுன்னா, இட்லிலாம் ஊற்றி அடுப்பில் வைக்க போனேன். சிலிண்டர் காலி ஆயிடுச்சு மறுபடி. இப்போ வெளியில் விறகு அடுப்பில் வச்சு விறகு கூட கிடைக்கல. நம்ம நிறைய வீடியோவில் காமிச்சிருப்போம், தென்னை மரம்லாம் இருக்கும்ல வீடியோவில். அதுலேருந்து ஒரு மட்டை கீழே விழுந்துருந்துச்சு. அதை வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு. அதில் தாங்க இன்றைக்கி தக்காளி சட்னிக்கு வதக்கிக்கிட்டு இருக்கேன். இது வதக்கி முடிக்கவும் பாலை கொண்டு போய் சூடு பண்ணணும். தம்பிக்கு, சின்ன பையன் நைட்டில் எழுந்திரிச்சு அழுவான், அவனுக்காக பால் சூடு பண்ணணும். பாருங்கள், இட்லியும் அவிச்சு வச்சுட்டேன். நமக்கு யாருமே உதவி கிடையாது, வீட்டில் உள்ளவங்களே உதவி கிடையாது. அந்த மாதிரி இருக்குது என் நிலமை. நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன் அதை பற்றி. இன்றைக்கி நிலமை இது தாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், வீட்டை சுற்றி ஃபுல்லாக காடு மாதிரி இருக்கும்னு. இதில் பாருங்கள், இட்லி இருக்குது. பானை தான் நல்லா புகை பிடிச்சி போச்சு. நல்லா சாம்பலை போட்டு விளக்குனா போயிடும். இது இட்லி அவிச்சு வச்சாச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க எங்கள் குடும்ப சூழ்நிலை. அடுத்து வேறு வழி இல்லை, வாழ்ந்து தான் ஆகணும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இதை வச்சு தாங்க பாருங்க, இருக்கிறத வச்சு மட்டை தென்னை மட்டை கீழே அவசரத்துக்கு என்ன செய்யணுமோ ஒரு ஆத்தையும் பிச்சு அவசரத்துக்கு இப்படி கட்டி. இன்னைக்கு சனிக்கிழமையா விட்டாங்கன்னு கிடந்து. இன்னைக்கு காலையில் ஆத்தாட்டை இட்லி வாங்கி சமாளிச்சிருவேன். நைட்டு முடிச்சாச்சுங்க. நாளைக்கு தான் சனிக்கிழமை, என்ன செய்ய போகிறேன்னு தெரில. காலையில் பள்ளிக்கூடம் லீவு தான், நல்ல வேலை. அதனால் ஆத்தாட்டை இட்லி வாங்கிக்கிறலான்னு நினைக்கிறேன். மத்தியானத்துக்கு மறுபடியும் விறகு தாங்க கூட்டணும். அடுப்பில் வச்சு தாங்க சமைக்கிற மாதிரி இருக்கும். 2 பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு நம்புற கஷ்டம் இருக்கே, ரொம்ப கஷ்டம். உதவியும் கிடையாது, ஆறுதலுக்கும் கிடையாது. ஒரு இட்லி ஊற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சட்னிக்கும் வதக்கிட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா, அந்த இருக்கிற சூட்டில் பாலை சூடு பண்ணி வச்சுக்கலாம். அதாவது பிள்ளை நைட்டில் அழுவான்ட்டு பாலை மட்டும் சூடு பண்ணி வச்சுக்கிட்டேங்க. கடைசியாக வேலைகளையும் என்னென்ன செய்யுதாங்க எங்கள் நிலமை. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. பாருங்க, இது நாங்கள் சமைக்கல. மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 8:30 மணி இருக்கும். வியாபாரத்துக்கு போனாதாங்க சுற்றி பாருங்க, ஒரே காடு. வாரத்தில் 1 நாள் 2 நாள் போனால் என்ன செய்கிறது. பாருங்க, சுற்றி பார்த்தாலே தெரியும், ஒரே இருட்டாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டு மணிக்கு காடு தான். நான் நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் எல்லா வீடியோ. மழைகளை வந்தால் நான் அந்த விறகு கூட என்ன செய்யணும், அக்கம் பக்கத்தில் கேட்க முடியுமா? எல்லா வெளிச்சத்தில் பால் சூடு பண்ணி கொடுங்க, சூடு பண்ணி கொடுங்க. நைட்டு இப்படி நமக்கே ஒரு அசிங்கமாக இருக்குமா இருக்காதா? சின்ன பையன் பக்கத்தில் நல்லா பழகணும். அந்த மாதிரி கேட்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்ல. இப்போ தருணம் பக்கத்துலேயே உட்காந்துருப்பான். என்ன நினைப்பாங்க? நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை 1000 நொட்டை சொல்கிறாங்க. நிறைய பேரோட நிலைமையெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு பிள்ளைக்காக நமக்கு யூடியூப் இருக்கிறது அவங்களுக்காக தாங்க இப்போ அவசரமாக எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. இப்படி தாங்க போகுது. என் பையன் இந்த டியூஷன் வந்த உடனே பசிக்குன்னு வருவான். பாவம் அங்கேருந்து சின்ன பிள்ளை மூஞ்ச பாருங்க. இதுகளுக்காகவா செய்யணுமா இல்லையா? வாங்கினாதான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஹோட்டலில் வாங்க போனால் ஒரு இட்லி 10 ரூபா சொல்லுவாங்க. அந்த இட்லி 10 ரூபாய்க்கு நம்ம வாங்க முடியுமா? இருக்கிற 4 பேருக்கு 4 இட்லி வச்சாலும் 20, 200 ரூபாய்க்கு நம்ம எங்கே வாங்குறது? அப்படி இருக்குன்னு நிலமை. அது சிக்கனை பொறுத்து நம்ம தான் நடந்துக்கிறணும். ஒரு சிலிண்டர் வாங்கி தர கூட முடியாத அளவுக்கு என்ன வீட்டில் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல. கேட்டு பார்த்துட்டு நானும் சிலிண்டர் காலியாக போகுதுன்னா ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுவேன், இத்தனை நாள் ஆயிடுச்சு காலியாக போயிடும்னு. இப்போ என்ன தான் வேலை பார்க்க முடியும் சொல்லுங்கள்? நமக்கு எந்த உதவியும் கிடையாது, சப்போர்ட்டுமே கிடையாதுங்க. இந்த யூடியூப்லேயும் வீடியோ போட்டுக்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு இதில் மன கஷ்டங்கள் நிறைய, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இப்படித்தாங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு இந்த மாதிரி போயிருச்சு. சனிக்கிழமை என்ன செய்ய போகிறேன்னு தெரில. நன்றிங்க எல்லாருக்கும். இன்றைக்கி சனிக்கிழமை விடிஞ்சிருச்சுங்க. பிள்ளை பால் கேட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா என் வீட்டுக்காரர் காரை கழுவுறேன்னு அந்த பனைமட்டை அப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுருக்காரு. என்ன செய்யன்னு தெரியல. ஆத்தா இட்லி 9:30 மணிக்கு தான் ஊற்றும். அது வரைக்கும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கணுங்க. இதுதாங்க எங்கள் நிலமை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி